வெல்கம் டு ஜாஸ் சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நம்ம சிக்கன் புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே 2 கப் அளவுக்கு, அதாவது 400 கிராம் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக நான் இங்கே 600 கிராம் சிக்கனை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஜாவித்ரி, 2 ஏலக்காய், பாதி போல் நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, அதுக்கப்புறமா 8லேருந்து 10 போல் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே இப்போ இதில் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நிலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இப்போ இதில் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் எடுத்து வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை இப்போ இதில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது சிக்கன் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதில் பவுடர் மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா இலை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி பருப்பு விழுது சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இங்கே 8 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா பாலுள்ள ஆடையை கலெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 கப் அளவு அரிசி எடுத்துருந்தேன். அதுக்காக நான் இங்கே 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியாச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கணும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரிசியை நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். நான் அரிசியை ஊற வைக்கல, அப்படியே தான் அலசி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஃப்ளேமை ஹையில் இருந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம இது வேக வச்சிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வெந்திருக்கு. சைடில் இருந்து மெதுவாக எப்படி கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சிக்கன் புலாவ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாஸ் சிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.